ஒன்றா இருக்கிறோம், இப்போ வந்து சேர்ந்து சந்திக்கிறோம், பின்னாடி எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தீங்கல்ல, என்ன ஆச்சு? இல்லை, அந்த முடிவில் இன்னும் இருக்கோம். அதான் சொன்னேன், என்னுடைய முதல் சாய்ஸ் என்டிஏ கூட்டணின்னு சொல்ல. அதுக்காக நாங்கள் வந்து தற்கொலை பண்ணிக்க முடியாது இல்லை. பழனிசாமியை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சுட்டு பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு நாங்கள் எப்படி போக முடியும்? எங்களுடைய டோக்கா அம்மாவுடைய கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிறது உண்மை. அதுக்காக நாங்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட முடியாதுல்ல. அப்புறம் இல்லை சார், அதான் சார் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிட்டேன் சார். நீங்கள் எப்படி சுற்றி சுற்றி கேட்டாலும் அதெல்லாம் பதில். ஆனால் உங்களுடைய கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கறதையும் நீங்களே சொல்லியிருக்கீங்க. சொல்லிருக்கேன், நான் ஒரு நாள் கூட சொன்னதில்லை. அமித்ஷாவும் அதை சொல்லலை. நயினார் நாகேந்திரன் தான் சொல்லிட்டு இருக்காரே தவிர அமித்ஷா முதல்ல சொன்னதும் கிடையாது. அதுக்கப்புறமும் சொன்ன, ஏன்னா அதிமுக சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார். நானும் அதை சொன்னதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பட்சத்தில் நாங்கள் ஆதரிப்போம் தான் சொன்னோம். சும்மா நீங்களா போட்டு வாங்காதீங்க. ஏதாவது இல்லை, நீங்கள் வந்து உங்களோட கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்கும்போது நீங்கள் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே இல்லை. என்றைக்கு சொல்லுவீங்க? அமித்ஷாவே சொல்லாத நான் எதுக்கு போய் சொல்லிட்டு சார்? சும்மா போட்டு வாங்காதீங்க வெற்றி. இல்லை காமிங்க, கிளிப்பீங்க, நான் கேட்குறேன். இல்லை, இப்போ அண்ணாமலை இருந்த வரைக்கும் சரி. என்ன சொன்னா, அதிமுக எடுத்து கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். எங்க கூட எங்களுடைய என்ன காரணங்களை கட்சி ஆரம்பிச்சோமோ அதெல்லாம் அப்படியே இருக்கு. அதெல்லாம் விவரத்தில் வைத்து விட்டு பங்காளி சண்டையெல்லாம் விட்டு விட்டு எங்களுக்கு இந்த தேர்தலை சந்திக்கிறோன்னு சொன்னேன். ஆனால் முதலமைச்சர் யாருன்னு நான் ஒன்று என்றைக்கும் வாயில சொன்னதில்லை. திரு வெற்றி அவர்கள் அப்படி கேட்கக்கூடாது. இல்லை சார், இப்போ இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம், இந்த கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறம் நீங்க இத்தனை மாதங்கள் அதுல தொடர்ந்து இருந்திருக்கீங்கல்ல, எந்த அடிப்படையில், எந்த நம்பிக்கையில, எதனுடைய ஏற்றுக்கொண்டு வந்து திரு அமித்ஷா அவர்கள் முதல் நாளில் சொன்னதை நீங்களாம் எப்படி எடுத்திருந்தாலும் என்டிஏ கூட்டணிக்கு இந்திய அளவில் மாண்புமிகு மோடி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு அண்டம் பழனிசாமியும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் அதனால் என்ன எடுத்துட்டீங்க? அவர் பிரைம் மினிஸ்டர்னால அவர் சீஃப் மினிஸ்டர் நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணீங்க. ஆனால் அடுத்த ஒரு வாரத்திலேயே இல்லை 10 நாள்லேயே மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் பத்திரிகைகள் பேட்டியில் கிளியராக சொன்னார், கூட்டணி ஆட்சி, பிஜேபி இடம் பெறுகிற கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி, அதில் கமாலாம் போட முடியாது, பிஜேபி இடம் பெறுகின்ற கூட்டணி ஆட்சி. அடுத்தது முதலமைச்சர் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார். கரெக்டா? சரிதானே? அதனால் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பத்திரிகை பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. வெற்றி ஒத்துக்கிற மாதிரி தெரியலையா? நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் கூட்டணி எடப்பாடி நான் எங்க சொன்ன, நீங்க பழைய இன்டர்வியூ பாருங்க. அவங்களும் அண்ணாமலை இவரு மாநில தலைவர் நயினார் தான் சொல்றாருன்னு சொன்னது தவிர அமித்ஷா சொன்னதை சொல்லல. நான் அமித்ஷாவின் முடிவுன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். எப்பயும் நல்லா கேளுங்க, அமித்ஷாவின் முடிவு நீங்க நெட்ட எடப்பாடி மேல பிரியத்தில் கேட்டாலும் நான் சொல்ல வேண்டிய பதில் நான் என்ன சொல்லணும் அதை தான் சொல்ல முடியுமே தவிர அமித்ஷா அவர்கள் சொல்கின்ற வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் ஆதரிப்போம்னு சொல்லிட்டேன். அப்பயே இன்னும் போக பார்த்தேன், இது ஒன்றும் சரியா வர்ற மாதிரி தெரியல. பன்னீர்செல்வம் அண்ணனுக்கு ஏற்பட்டதை சரி செய்வாங்க. அதில் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய செயல்பாடு எனக்கு மிகவும் வருத்தம் அளித்தது. அவரிடம் சொன்னேன், இதை பார்த்த எங்கள் தொண்டர்கள், எங்கள் நிர்வாகிகள், இன்னும் சொல்ல போனால் போகிற இடத்துலலாம் நீங்கள் துரத்தி இருக்கீங்களா இல்லையா, நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்கன்னு நான் பாலிஸ்டாக சொன்னேன். அதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் வெளியேறிவிட்டோம். டிசம்பரில் எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம். அதான் அதை தாண்டி ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் கேளுங்க. அடுத்தது ஒரு விஷயம் மட்டும் புரியல. இல்லை சார், அமித்ஷா அவர்கள் வந்து அம்மாவினுடைய தொண்டர்களை ஒரு அணிக்கு கொண்டு வர முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்ப அந்த கிளியரா சொல்றேன் உங்களை, ஒரு அணியில கொண்டு வரணுங்கிற அவர் முயற்சிக்கு கலங்கம் ஏற்படக்கூடாது இருந்தா. ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு வரட்டும்னு வெயிட் பண்ண. கரெக்டா? இல்ல அவருன்னு தெரியுதுன்னு சொல்லல, இன்னும் அவங்க சொல்லல. நயினார் நாகேந்திரன் கூறுறதுனால நம்ம இதுல எங்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற பட்சத்தில் வந்து வெளியில வந்து. கரெக்டா? சார், இப்ப அண்ணாமலை இருந்த வரைக்கும் சரியாக இருந்ததுன்னு என்ன சரியாக இருந்தது? நயினார் வந்து எதை சரியில்லாம நடத்திட்டார்? என்ன சரியில்லாம இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். என்ன சரியா இருந்ததுன்னு அண்ணாமலை அவர்கள் முயற்சியால தான் நானும் அண்ணன் OPS அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தோம். அவங்க டெல்லி தலைமையில் பர்மிஷன் வாங்கிட்டு எங்களோட பேசி கொண்டு வந்தார். எலெக்ஷன் நேரத்திலையும் அவருக்கும் எங்களுக்குமான புரிதல், நல்ல நண்பர்களாக பழகினோம். நாங்கள் என்ன எதையும் யதார்த்தமாக வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள், அவரும் வெளிப்படைத்தன்மையோடு பழகக்கூடியவர், பேசக்கூடியவர். அவர்கள் உள்கட்சி விவகாரம் அவரை பதவியிலிருந்து நீக்கியது எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக நான் பார்த்தேன்.
திரு நயினார் நாகேந்திரன் எங்களுடன் பயணித்தவர் தான், அம்மாவுடைய தொண்டர் தான், அதிலெல்லாம் எங்கள் நண்பர் தான். ஆனால் திரு பன்னீர்செல்வம் விஷயத்தில் அவர் பேசியதும், அமித்ஷா சொல்லியதற்கு இவர் புது அர்த்தங்கள் வைத்து பேசியதும், அவர் எடுக்கிறது தான் முடிவுன்னெலாம் சொன்னதுக்கு அப்புறம் அங்கே இருப்பது எப்படி சரி வரும்னு எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்னை போகிற இடங்களெல்லாம் என்னை அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. பத்தாவதுக்கு போகிற இடத்துலலாம் ஊடகங்கள் நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு கேட்குறப்ப நயினாரை கேளுங்கன்ட்டு போனேன். அதான் அர்த்தம். அது சரி, ஒரு நேரத்தை முடிவெடுத்த நம்ம வெளில போயிடுவோம், அவங்க ஒரு முடிவுக்கு வரட்டும். ஏன்னா பழனிசாமியை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா பழனிசாமியை எதிர்த்து தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கட்சியில் உள்ள யார் மேலேயும் எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது, மேலே உள்ளவங்கலேருந்து கீழே உள்ள தொண்டர்கள் வரை. ஆனால் அவர்கள் இப்பொழுதும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் 21 தேர்தலில் நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை என்று சொல்லி நின்றேன். அப்போயும் அவங்க சரியாக வரல. அதுக்காக நாங்கள் ஏதோ காத்திருந்தோன்னு இல்லை, அம்மாவின் தொண்டர்கள் ஒரு நிலை நினைணுங்கிற முயற்சிக்கு நாங்கள் தடையாக இருக்கக்கூடாது. இன்னொன்று, கட்சியை விட்டு நானாக போகல, என்னை வெளியேற்றிய காரணத்தினால தான் நாங்கள் ஒரு புதிய இயக்கம் தொடங்கினோம். அது மாதிரி இப்பயும் நான் அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைங்கிற கருத்தில் தான் இவ்வளோ 4 மாதங்கள் பொறுமையாக இருந்தேன். இன்னொன்று, அமித்ஷா அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து இந்த முறை கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார். அதில் எந்தவித அதுக்கு ஒரு கலங்க வர்ற மாதிரி கண்ணியமாக இருக்கணும்னு நான் பேசியிருக்கேன். ஆனால் முதலமைச்சர் வேட்பாளரை அவர் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் என்று தினமலர் பத்திரிகைக்கும் தந்தி பத்திரிகைக்கும் இன்னொரு ஆங்கில தொலைக்காட்சிக்கும் சொன்னதிலிருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் சொன்னேன், அவர் அறிவிக்கின்ற பட்சத்தில் நாங்கள் அவர் அறிவிக்கின்ற வேட்பாளரை ஆதரிக்கின்ற பட்சத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போம். நான் இன்னைக்கு பலமுறை சொல்லிட்டேன். இன்னும் நயினார் நாகேந்திரன் அவருடைய பதில்கள் இது வேண்டுமென்றே எங்களை நீங்கள் வெளியில போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்ததுனால நாங்க வெளியில போங்க. அது ஏன் சார் உங்களையும் வெளில போங்க? நீங்க இருக்கிறது பலம் தானே சார், கூட்டணிக்கு பலம் தானே சார் நீங்க இருக்கிறது. பழனிசாமி முதலமைச்சர்னா நாங்க எங்களுடைய கோர் இதுல நீங்க கை வைக்கிறீங்களே,